புயல்னா நம்ம எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். ஆனா நம்ம கண்ணையே நம்ப முடியாத அளவுக்கு பல இயற்கை நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்பவுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய வியாழன் மற்றும் சனி கிரகங்கள்ல வைர மழை பெய்யும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆகணும். இந்த 2 பிளானட்ஸ்லயும் மீத்தேன் வாயு அதிகமா இருக்கு. மின்னல் வெட்டும் போது இந்த மீத்தேன் மூலக்கூறுகள் உடைஞ்சி கார்பன் துகள்களா மாறும். அப்புறம் அதீத எக்ஸ்டர்னல் பிரஷர்னால துகள்கள் கிராஃபைட்டாவும் பின் வைரமாகவும் மாறும். அப்புறம் அதீத வெப்பம் காரணமா இந்த வைரம் உருகி வைரத் துளிகளா கீழே விழும். செகண்ட் ஒன், ஆபத்தான இயற்கை நிகழ்வு தீச்சூறாவளி. காட்டுத்தீயே ரொம்ப மோசமானது. இதோட சுழல் காத்தும் சேர்ந்தா வரதுதான் தீச்சூறாவளி. அதாவது ஃபயர் பிளஸ் டொர்னாடோ இஸ் ஈக்குவல் டு ஃபயர் நாடோ. 150 கிலோமீட்டர் வேகம், 100 அடிக்கு மேல உயரம், 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பம்னு இந்த நிகழ்வு சில நிமிஷங்கள்ல பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. 1923ல ஜப்பான்ல ஏற்பட்ட ஒரு தீச்சூறாவளியில வெறும் 15 நிமிஷத்துல 38,000 பேர் இறந்து போயிருக்காங்க. தேர்ட் ஒன், ஒரு விசித்திரமான ஒண்ணு. ஆலங்கட்டி மழையை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா மீன் மழையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கடல்ல சூறாவளி ஏற்படும் போது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்களை சூறாவளி உறிஞ்சி மேகத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடும். அதே மேகம் கடற்கரையை தாண்டி மழையா பொழியும் போது மழையோட சேர்ந்து மீன்களும் தரையில வந்து விடும். இதைத்தான் மீன் மழைன்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வப்ப மீன் மட்டும் இல்லாம சின்ன சின்ன தவளை, நண்டு, இறால், நத்தை, புழுக்கள் கூட மழையா பொழியும். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி ஆந்திராவின் தெற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கிற அமலாபுரம் அப்படிங்கிற ஊர்ல பெத்தாய் புயல் சமயத்துல மீன் மழை பெஞ்சது. இந்த மாதிரி இந்தியா முழுவதும் பல கடற்கரையோர நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு.